ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மாராமன்ஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போனோம்னா, இந்த மேட்ச் புயா வச்சுருப்போம். மொதல் 3 ரவுண்டு அவனுக்கு ஜெயிச்சிட்டுப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெயிச்சிருப்போம் பாருங்கள். அதுக்கப்புறம் பேக்கப் கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிச்சிருப்போம். ஃபஸ்ட் ரவுண்டே நான் ஒருத்தனுக்கு கூட அடிச்சிருக்க மாட்டேன், ஒரு டேமேஜ் கூட ஊற்றிருக்க மாட்டேன் பாருங்கள். போய் பேசுகிற நேரத்தில் லைக் சப்ஸ்கிரைப் போட்டால் நல்லாயிருக்கும். எங்கே பண்ணுறீங்க, பண்ண மாட்டேறீங்க பாருங்கள். இந்த இடத்துல அசினே இருப்பேன் ஆனால் பட்டிருக்காது. அந்த கிஃப்ட் பாக்ஸ் தான் வச்சுன்னுப்பேன். இந்த இடத்துல எகிரி போய் நிற்பேன். அதுக்குள்ளே ஒரு எனிமி வந்துட்டுப்பான். அது இருக்கிறான் பாருங்கள், அவன் தான் என்ன அடிச்சிருப்பான். அடிச்சு கில்லு கன்ஃபார்ம் பண்ணுறான் பாருங்கள். இப்போ அவனை அடிக்கலான்னு பார்க்கும்போது என்ன அடிச்சுட்டுப்பான், கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறான். கீழே டீம்மேட் ரிவ்யூ அனுப்பார், ஆனால் அவரும் செத்துருப்பார். இப்போ இந்த சைடில் ஒருத்தன் கூட எடுத்துன்னு வருவான் பாருங்கள், வெட்டிடுவான். அவ்வளோதான் வரும் காலி. ஜிடி ஷபீர் பாஸ்ன்னு போட்டிருப்பான் அவன் பேர், எஃப்எஃப்னு அவன் பேர். நம்ம ஜிடி ஃப்ரீ ஃபயர் கேமிங் பிளேயர் பேரும், தமிழ் பிளேயர் பேரும், அதுக்கப்புறம் ஹிந்தி பிளேயர் பேரும் சபீர் பிளாஸ் பேர். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மேலே போயிட்டு எப்பவுமே போல் மேலே போயிட்டு உட்காந்துப்போம் பாருங்கள். சிஎஸ்ஆரில் தாங்க ஃபஸ்ட் மேட்ச் போயிருப்பேன், 7th ஆனிவர்சரியில். இதுக்கப்புறம் ஓல்டு பிக்கு வந்திருக்கோம் பாருங்கள், 3வது ரவுண்டில். இந்த இடத்துல எனிமி ஆச்சுன்னு இருப்போம். எனிமி இப்போ அடிக்கலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு எனிமி வந்துட்டுப்போம், அவனை நாக் பண்ணுருவேன். இப்போ ஏறி போவேன். அந்த இடத்துல என் டீம்மேட் ரிவ்யூ பண்ணலான்னு பார்க்கும்போது என் டீம்மேட் சுற்றுறாங்க. இந்த இடத்துல அந்த மெடிக்கல்ஸ் வச்சுன்னு இருப்பேன். எனிமே ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிப்பான், அதுக்குள்ளேயே அவனை வச்சுக்குவேன். இப்போ பாருங்க, 2 பேர் நாக்கு. இவன் வந்து என்ன லாங்கில் இருந்து வச்சுருவான். இப்போ ஏடபிள்யூ எடுத்துன்னு ஒருத்தனை அடிப்பேன் பாருங்கள். ஒரே ஒரு 125 தான் வந்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் டேமேஜே தப்பிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே ஏறிப்போங்க. அதுக்கப்புறம் என் டீம்மேட்டு அவனை எனிமையை அடித்து கில்ல கன்ஃபார்ம் பண்ண போவார். அதுக்குள்ளேயே அவனுங்க அடிச்சுட்டு போனுங்க அவரை. நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ. வருவானுங்க பாருங்கள், ஒரே ஒருத்தன் ஆகும் சுத்து போட்டுப்பானுங்க. இங்கே எல்லோரும் இங்கே எடுத்தாண்ட பாருங்கள். வந்துட்டான் பாருங்கள், 125 கொடுத்துட்டேன். க்ளோவில் அதுக்குள்ளேயே போட்டுருவான். அதுக்குள்ளேயே சுற்று போட்டு அடிச்சிருவானுங்க. இவன் அவனை டவுன் பண்ணுவான். அதுக்குள்ளேயே இவனை பின்னாடி இருந்து அடிச்சிருவானுங்க. இருப்பான், இவன் தான் அடிச்சிருப்பான். இந்த ரவுண்டு ஒரே ஒருத்தனை தான் அடிச்சிருப்பான் பாருங்கள். மிச்சம் எல்லோரும் என் டீம்மேட் அடிச்சிருப்பாங்க 3வது ரவுண்டு. பாருங்கள், வீட்டு மேலே ஏறி போவேன் எப்பவுமே போல். இப்போ போயிட்டும் பாருங்கள்,
இப்போ அச்சுன்னு போய்ங்கன்னு அதுக்குள்ளேயே அந்த வீட்டு மேலே ஓடுற மாதிரி இருக்கும். ஊங்காங்க பொண்ணு அவனை அடிப்பான் பாருங்க மேலே. இப்போ இல்லை, இப்போ தான் பாருங்க 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் இப்போ பாருங்க. இப்போ ஓடுவான்னு நினைக்கிறேன் பாருங்க. அது ஓடுறான் பாருங்க. இப்போ தான் டேமேஜ் கொடுப்பேன் பாருங்க. இப்போ என்னாச்சுன்னு இப்போ 159 கொடுப்பேன் பாருங்க. போவோம் பாருங்க. அதுதான் மறுபடியும் அடிப்பேன். தப்பிச்சு மெடிக்கெட் போடணும். நானும் மெடிக்கெட் போடுவேன். இப்போ டவுன் ஆயிரும். எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த சேலில் இருப்பான் பாருங்க. அது எனிமி தோக்குறான் பாருங்க. அவனையும் அடிச்சுட்டு இருப்பாங்க என் டீம்மேட்டு. பழைய பீக்கு ஓல்டு பீக்கு வந்துச்சு பாருங்க. இப்போ பாருங்க இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டு இருப்போம். இந்த இடத்துல க்ளோவல் 3 க்ளோவல் போட்டுப்போம். ஒரு க்ளோவில் வச்சிட்டேன். இப்போ 2வது க்ளோவில் வச்சுப்பேன். பார்த்து 3வது க்ளோவல் இப்போ தான் என்ன அடிப்பேன் பாருங்க. டேமேஜ் குத்துரும். அதுக்குள்ளேயே நான் சுத்து க்ளோவல் போட்டுன்னா இப்போ மெடிக்கி சுற்றுவேன் பாருங்க. இப்போ அவள் தான் இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் லேங்காம்லேருந்து பார்த்துனே இருப்போம். ஒரு டேமேஜ் கொடுத்துருப்பேங்கிட்ட ஒரு கில்லும் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் ஜோனில் மட்டும் 50 டேமேஜ் வாங்கியிருப்போம் பாருங்கள். டேபிளுமே எப்படி வேஸ்ட்டாக போட்டுக்கிறானுங்க பாருங்கள். இங்கே இருந்து ஸ்கோப்பு போட்டு பார்ப்பேன். வந்துடுறானுங்க. நான் வரல. இப்போ இந்த வீடுக்குள்ளே போய்ட்டு இங்கே எகிரி குச்சி பார்ப்பேன் பாருங்க. வந்துக்கிறானுங்களான்னு. வந்திருக்க மாட்டானுங்க. மேலே ஏறி போய்ட்டு ஸ்கோப்பு போட்டு பார்ப்பேன் பாருங்க. இப்போயே வந்திருக்க மாட்டானுங்க. எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே இருப்பானுங்க. வீட்டுக்குள்ளே அந்த வெளியே 2 சைடில் அந்த ஜோனில் ஹெல்த்து குறைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இந்த சைடில் ஒருத்தன் இருப்பான் பாருங்கள். இந்த செல்லு க்ளோவல் பண்ணலான்னு பார்ப்பான் பாருங்கள். அடுத்தா போட்டிருக்க மாட்டேன். பேரே போயிடுவோம் பாருங்கள். இப்போ இனிமையை பார்த்துட்டு இருப்பான். அவனையும் டீம்மேட் வச்சுட்டு இருப்பானுங்க பாருங்கள். இந்த ரவுண்டு நான் செத்துட்டுப்பான் பாருங்கள். இந்த ரவுண்டை அவன் டீம்மேட்டை ஜெயிச்சுட்டுப்பாங்க பாருங்கள்.
இப்போ இங்கே ஒரு தேடுறப்பான் பாருங்க. அவனுக்கு இடையில ஏமுல, ஆனால் அவன் தப்பிச்சுட்டு இருப்பான். பேரி போவேன் அதுக்குள்ளேயே அவன் என்ன அடிச்சுட்டுப்பான் பாருங்க. அவனுக்கு 170 120 அவனுக்கு டேமேஜ் எவ்வளோ பாருங்க. அவன் கீழே இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சா அவன் என்ன அடிச்சுட்டு இருப்பான். மேலே ஏறி இப்போ சுற்றின்னு வந்து கில்லை கன்ஃபார்ம் பண்ணுவான் பாருங்க. இப்போ என்ன ஒருத்தன் தான் அவனை அடிச்சிருவாங்க பாருங்க. இதெல்லாம் உள்ள டிஷர்ட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறவனை இன்னொருத்த அடிப்பான். அதுதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.